நம்ம வாழ்க்கையில சாகுறதுக்கு முன்னாடி ஒரு முறையாவது போயிட்டு வர வேண்டிய கோவில்னு ஒரு சில கோவில பத்தி நம்ம சேனல்ல போட்டிருப்போம். அந்த வரிசையில நம்ம இப்ப வந்திருக்க இந்த கோவில கட்டாயமா சேர்த்துக்கோங்க. இத நான் கன்டென்ட்‌க்காக சொல்லலங்க. இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த கோவிலோட வரலாறையும், சிறப்புகளையும், கட்டிடக்கலையும் பத்தி பார்த்துட்டு தான் வந்தோம். அப்ப எதுவும் பெருசா தோணல. ஆனா இந்த கோவிலுக்கு வந்து நான் பார்த்த அந்த ஒரு காட்சி இன்னும் என் கண்ண விட்டு மறையவே இல்லங்க. இப்போ அத நெனச்சாலும் என் கண்ணு 2ம் கலங்குது. உடம்பெல்லாம் புல்லரிக்குது. கட்டாயம் சொல்றேன். இந்த கோவிலுக்கு வர்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க வாழ்க்கையோட அர்த்தத்த இந்த கோவில்ல உணர முடியுங்க. மறுபடியும் சொல்றேன். இத நான் கன்டென்ட்‌க்காக சொல்லல. இந்த கோவிலுக்கு வந்து நான் என்ன உணர்ந்தேனோ அந்த விஷயத்த தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ டிராவலர்ஸ். இப்ப நம்ம வந்திருக்க கோவிலோட ஒரு சின்ன இன்ட்ரோ பத்தி பார்த்துருவோமா? பொதுவா முருகனுக்கு காவடி எடுக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கண்ணார பார்த்திருப்போம். ஆனா எந்த கோவிலும் இல்லாத தனி சிறப்பா இங்க இருக்கக்கூடிய அம்மனுக்கு காவடி எடுக்குறாங்க. அது மட்டும் இல்லங்க. அடுத்த அதிசயம் சொல்றேன் கேளுங்க. வருஷத்துல ஒரே ஒரு முறை மட்டுமே தரிசனம் குடுக்கக்கூடிய ஈசன் 20 அடி ஆழ சுனைக்குள்ள இருக்காரு. அது மட்டுமா? தஞ்சாவூர் பெரிய கோவில் கட்டுறதற்கு முன்னாடி அந்த கோவிலுக்கான மாதிரிய இங்க தான் கட்டி பார்த்திருக்காங்க. அதோட தஞ்சாவூர் பெரிய கோவில் கட்டுவதற்கு தேவையான கற்களுமே இங்க இருந்து தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. சோ நீங்க உடையார் புத்தகத்துல போய் பாருங்க தெரியும். இவ்வளவு அதிசயங்கள் நிறைந்த இந்த கோவிலோட வரலாறு என்ன? இந்த கோவிலுக்கு எப்படி வரணும்? இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்ன? அதுவும் வருஷத்துல ஒரு முறை மட்டுமே தரிசனம் குடுக்கக்கூடிய ஈசன நீங்க எப்போ பார்க்க முடியும்? அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன். சோ வீடியோவ ஃபுல்லா பாருங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியால இருக்க பல கோவில்களுக்கு நேரடியா போய் அந்த கோவிலோட வரலாறு என்ன? அந்த கோவிலுக்கு லோ பட்ஜெட்ல எப்படி போறது? அந்த கோவிலோட சிறப்பம்சங்கள் என்ன? அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு வரோம். அந்த வரிசையில நம்ம புதுக்கோட்டை சீரிஸ் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணோம். அதுல முதல் 2 கோவிலா தேனிமலை, குமரமலை அப்படிங்கிற கோவில பத்தி பார்த்திருந்தோம். அடுத்த கோவிலா இப்ப நம்ம வந்திருக்க இடம் தான் நார்த்தாமலை. முதல்ல இந்த கோவில் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். புதுக்கோட்டையில இருந்து திருச்சி போற நேஷனல் ஹைவேல புதுக்கோட்டையில இருந்து 17 கிலோமீட்டர் தொலைவுல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. நீங்க புதுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வர்றீங்கன்னா அங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வரும். நார்த்தாமலைக்கு பொதுவா புதுக்கோட்டையில இருந்து நீங்க பஸ் ஏறும்போது பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. டவுன் பஸ் மட்டும் தான் ஸ்டாப் பண்ணுவாங்க. சோ ஏறும்போதே டவுன் பஸ்ஸா பார்த்து ஏறிக்கோங்க. நீங்க நார்த்தாமலை பஸ் ஸ்டாப் வந்து இறங்குனதுமே அங்கிருந்து கோவில் வர்றதுக்கு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் ஆகும். சோ அங்கேயே பக்கத்துல ஆட்டோ இருக்கும். நீங்க ஆட்டோல கூட வரலாம். அப்படி இல்ல நடந்து வர்றதுக்கு ஓகே அப்படின்னாலும் நீங்க அங்கிருந்து கோவிலுக்கு நடந்தே வந்துரலாம். நீங்க கார்ல வர்றீங்கன்னா லொகேஷன டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. நீங்க ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து வர்றீங்கன்னா ஸ்டே பண்றதுக்கு பெஸ்ட் புதுக்கோட்டை தான். நீங்க நார்த்தாமலை வந்தீங்கன்னா ஸ்டே பண்றதுக்கான இடம் எதுவுமே கிடையாது. இல்ல நீங்க வந்ததுமே சாமி கும்பிட்டுட்டு கிளம்புறீங்கன்னா நார்த்தாமலையில ஹோட்டல்ஸ்லாம் இருக்கு. நீங்க அங்கேயே சாப்பிட்டுட்டு கூட நீங்க கிளம்பிரலாம். முதல்ல நார்த்தாமலையோட பேர் காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். புராண வரலாறு படி ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் நடந்துட்டு இருக்கும்போது மேகநாதனோட அம்பு பட்டு லட்சுமணன் வந்து மூச்சு இழந்துடுறாரு. அவரோட உயிரை காப்பாத்துறதுக்காக அனுமன் அங்கிருந்து இமயமலையில போயிட்டு சஞ்சீவினி மூலிகை எடுக்கிறதுக்காக அங்க இருக்க மலையே எடுத்துட்டு வந்தாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் இமயமலையில இருந்து இலங்கை போற வழியில அந்த மலையில இருந்து சிதறிய துண்டுகள் தான் இங்க நார்த்தாமலை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சில புராண கதைகள்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹனுமன் எடுத்துட்டு போன மலைய இலங்கையில இருந்து அவர் எரியும் போது அங்கிருந்து சிதறிய துண்டுகள் தான் இந்த நார்த்தாமலைன்னு ஒரு சில புராண கதைகள் வந்து சொல்லுது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்க மக்கள் கிட்ட நம்ம விசாரிக்கும் போது நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வணிகர்கள் வந்து இங்க அதிகமா வாழ்ந்ததாகவும் அதனால இந்த இடத்த நகரத்தார் மலை அப்படின்னு சொல்லி காலப்போக்குல நார்த்தாமலை அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நாரத முனிவர் வந்து இங்க தங்குனதாகவும் ஒரு சில புராண கதைகள் இருக்கு. அதனாலயும் இந்த இடத்த வந்து நார்த்தாமலைன்னு சொல்றாங்க. இந்த நார்த்தாமலையை சுத்தி 9 மலைகள் இருக்கு. அது என்னென்ன மலைன்னு கேட்டீங்கன்னா மேலமலை, கோட்டை மலை, கடம்பர் மலை, பறையன் மலை, உவச்சன் மலை, ஆளுருட்டி மலை, பொம்மை மலை, மண்மலை, பொன்மலை அப்படின்னு சொல்லக்கூடிய 9 மலைகள் இருக்கு. இந்த 9 மலைகள்லயுமே வந்து ஒவ்வொரு அதிசயங்கள் இருக்கு. முதல்ல வந்து நம்ம நார்த்தாமலையில இருக்கக்கூடிய முதல் அதிசயத்தை பார்க்கலாம். நார்த்தாமலைன்னு சொன்னதுமே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வருது நார்த்தாமலையோட அரசி ஸ்ரீ முத்துமாரியம்மன் தாங்க. சமயபுரம் மாரியம்மனோட சகோதரிகள் மொத்தம் 6 பேர் இருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த 6 பேருல 4வது சகோதரியா இந்த நார்த்தாமலையில இருக்க ஸ்ரீ முத்துமாரியம்மனை தான் சொல்லுவாங்க. மீதி இருக்க 5 அம்மனோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பேருக்கு ஏத்த மாதிரியே இந்த கோவில்ல இருக்க முத்துமாரியம்மன் முத்து போன்ற முகத்தோட 4 கரங்களோட காட்சி தராங்க. 9 மலைகள் சூழ ஓங்காரமாய் காட்சி தரும் இந்த அம்மன் எப்படி தோன்றினாங்கன்னு தெரியுமா? கீழக்குறிச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமம் நார்த்தாமலையில இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. இந்த ஊர் மக்கள் அடிக்கடி அம்மை நோயால அவதிப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த வழியா ஒரு பூசாரி பண்ணைய தாண்டி கோவிலுக்கு போயிட்டு இருப்பாராம். அப்போ திடீர்னு ஏதாவது ஒண்ணு தடுக்கி கீழே விழுந்துட்டே இருப்பாராம்.
இதனால அந்த பண்ணையில வேலை பார்க்குற ஆட்கள கூட்டிட்டு வந்து அந்த பூசாரியும் அந்த இடத்துல தோண்டி பார்த்திருக்காரு. அப்படி தோண்டி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு, அந்த இடத்துல ஒரு அம்மன் சிலை இருந்திருக்கு. அந்த அம்மன் சிலை இருந்தது மட்டும் இல்லாம, இந்த சிலைய மலை அடிவாரத்துல இருக்க சிவனுக்கு பக்கத்துல ஒரு கோவில் எழுப்பி வழிபடுங்க. அப்படி வழிபடும்போது இந்த ஊர் மக்கள பல்வேறு நோய்கள்ல இருந்தும், பெரியம்மையில இருந்தும் நான் காப்பாத்துவேன் அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. அதே மாதிரி ஊர் மக்கள் சேர்ந்து அந்த சிலைக்கு ஒரு கோவிலையும் கட்டி வழிபடுறாங்க. வழிபட்ட கொஞ்ச நாள்லயே அந்த ஊருக்கு ஏற்பட்டிருந்த பெரியம்மை உடனே சரியாகுது. அதனால தான் இந்த அம்மனுக்கு முத்துமாரி அப்படிங்கிற பேரும் வந்திருக்கு. இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன் கேளுங்க. திருவண்ணாமலைக்கு பக்கத்துல வெட்டவலம் அப்படிங்கிற ஊரைச் சேர்ந்த ஜமீன்தார் குடும்பமான மலையம்மாள் அப்படிங்கிற பெண்ணுக்கு அம்மை நோயால பாதிக்கப்படுறாங்க. அப்போ என்ன பண்றாங்க? திருவண்ணாமலையில இருந்து இங்க நார்த்தாமலை முத்துமாரியம்மனை தேடி வர்றாங்க. வந்த 2 நாட்கள்லயே அவங்களுக்கு இருந்த அம்மை நோய் சரியாகுது. அம்மனோட அருளும் அவங்களுக்கு கிடைக்குது. அதனால மலையம்மாள் அங்கேயே இருந்து ஊர் மக்களுக்கு அருள் சொல்லி வர்றாங்க. அம்மன் அருளால மலையம்மாள் சொல்ற எல்லாமே உண்மையாவே நடக்குது. பல துன்பங்களோடையும், கவலைகளோடையும் வர்ற பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொன்ன மலையம்மாள் கோவில விரிவும் படுத்துறாங்க. சில ஆண்டுகள்ல மலையம்மாளும் அம்மனோட ஐக்கியமாயிடுறாங்க. இப்படிதான் ஸ்ரீ நார்த்தாமலை முத்துமாரியம்மனோட புகழ் இந்த உலகமெங்கும் பரவுது. இன்றளவுமே அந்த திருவண்ணாமலையில இருந்து வெட்டவலம் பகுதியில இருக்க மக்கள் இங்க வந்து மலையம்மாளுக்கு பூஜை செய்யறத வழக்கமா வச்சிருக்காங்க. நார்த்தாமலை முத்துமாரியம்மன் மத்த அம்மன்களை விட மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனா பார்க்கப்படுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய முத்துமாரியம்மன் முருகனோட அம்சமா பார்க்கப்படுறாங்க. அதற்கு சான்றா அம்மனோட சன்னதிக்கு வலது புறத்துல ஒரு கல்லாலான முருகன் எந்திரம் இருக்கு. அதனாலதான் நான் வீடியோல முதல்ல சொன்ன மாதிரி முருகனுக்கு எடுக்கிற மாதிரியான காவடிகள் இங்க இருக்கக்கூடிய அம்மனுக்கும் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம முருகனுக்கு உரிய சக்தி ஹஸ்தத்தை அம்மன் தன்னோட கைகள்ல ஏந்தி இருக்கிறதுனாலையும் முருகனோட அம்சமா முத்துமாரியம்மனை பாக்குறாங்க. இந்த கோவிலுக்கு வந்து அம்மனை வழிபடுறனால திருமண தடை நீங்கும், குழந்தை இல்லாதவங்களுக்கு உடனே குழந்தை பேரு கிடைக்கும், தீராத நோயினால பாதிக்கப்பட்டவங்களோட உடல்நிலை சரியாகும், முக்கியமா அம்மை நோய் சரியாகும்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல பங்குனி மாசத்துல 10 நாள் திருவிழா நடக்கும். அப்ப வந்தீங்கன்னா தெரியும் இந்த அம்மன் எல்லாருக்கும் என்னென்ன வரம் கொடுத்திருக்காங்கன்னு. குழந்தை இல்லாதவங்க குழந்தை வரம் வேண்டி வந்திருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தை கிடைச்ச உடனேயே கரும்பு தொட்டில் கட்டுவாங்க. நிறைய பேர் அம்மை நோயால வருவாங்க. அவங்க குணமடைஞ்சோன அக்னி கரகம் எடுப்பாங்க. இந்த மாதிரி அம்மனுக்கு பல வேண்டுதல்கள் வச்சு காவடி எடுக்கிறது, பறவை காவடி எடுக்கிறது, அக்னி கரகம் எடுக்கிறது, பால் குடம் எடுக்கிறது, கரும்பு தொட்டில் பிடிக்கிறதுன்னு மக்கள் தங்களோட நேர்த்தி கடனை செலுத்துறத நீங்க கண்கூடா பார்க்க முடியும். கிட்டத்தட்ட இந்த திருவிழாக்கு மட்டுமே தமிழகத்துல இருந்து 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் இங்க வந்து வழிபட்டுட்டு போறதா ஒரு ஆய்வுலையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லா அம்மன் கோவில்கள்லயும் இருக்கிற மாதிரி ஆடி மாசம் செவ்வாய் வெள்ளி விசேஷமா பார்க்கப்படுது. இப்போ வாங்க நம்ம கோவிலுக்குள்ள போலாம். இந்த கோவிலோட டைமிங் பாத்தீங்கன்னா காலையில 6 மணில இருந்து மதியம் 11 மணி வரைக்கும், மாலையில 4 மணில இருந்து 8 மணி வரைக்குமே திறந்திருக்கும். 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த நார்த்தாமலை ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலுக்கு நீங்க வந்த உடனேயே முதல்ல 5 அடுக்கு ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி இருக்கதை நீங்க பார்க்கலாம். இந்த கோபுரத்துக்கு ஆப்போசிட்ல கோவிலோட தேர் நிற்கும். அந்த தேருக்கு பக்கத்திலேயே இந்த கோவிலுக்கும் இந்த தேருக்கும் காவலா முப்பலி கருப்பு, முத்து கருப்பு, சங்கிலி கருப்பு அப்படின்னு 3 கருப்பர்கள் அங்க இருக்காங்க. அந்த கருப்பர்களை நீங்க வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க சாமி தரிசனம் செய்ய வரலாம். நீங்க போற வழியிலே உங்களோட ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஒரு கட்டடம் கட்டிட்டு இருப்பாங்க. அதுதான் கோவிலோட மண்டபம்னு சொன்னாங்க. அதை தாண்டி போற வழியில நீங்க நிறைய கடைகளை பார்க்க முடியும். அங்க உங்களுக்கு தேவையான அர்ச்சனை பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம். அதே கொஞ்சம் தூரம் போய் நீங்க உங்களோட லெஃப்ட் சைடு பார்க்கும்போது அந்த இடத்துல முடிகாணிக்கை செலுத்துறதுக்கான இடமும் இருக்கு. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா கழிவறையும் இருக்கு. எல்லா கோவில மாதிரியுமே மகா மண்டபம், அர்த்த மண்டபத்தை தாண்டி தான் நம்ம அம்மனை பாக்குற மாதிரி இருக்கும். நீங்க கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே உங்களோட ரைட் சைடு பாத்தீங்கன்னா நீங்க சாமி தரிசனம் பண்றதுக்கான சிறப்பு தரிசன டிக்கெட்டையும் அர்ச்சனை டிக்கெட்டையும் நீங்க அங்க வாங்கிக்கலாம். அம்மன் அப்படியே சாந்த சரூபமா முத்துமாரி முத்து போல முகத்தை வச்சு 4 கரங்களோட காட்சி தரத பார்த்தாலே நமக்கு வாழ்க்கையில எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். கொஞ்ச நேரம் அங்க உட்கார்ந்து அம்மனை பிரார்த்தனை செஞ்சு மனசார அம்மன் கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ வேண்டிட்டு வாங்க. அன்னை ஆட்சி பண்ற நார்த்தாமலையை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம அப்பன் இருக்கக்கூடிய மலையை பத்தி பார்க்கலாமா? நார்த்தாமலையை சுத்தி இருக்கக்கூடிய 9 மலை குன்றுகள்ல மேலமலை குன்றை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். நார்த்தாமலை முத்துமாரியம்மன் கோவில்ல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி போனீங்கன்னா மேலமலை குன்று இருக்கும். நார்த்தாமலை ஊர் மக்கள் கிட்ட தண்ணிக்குள்ள இருக்க சிவன் எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா அவங்களே வழி சொல்லிடுவாங்க.
நீங்க இந்த இடத்த கட்டாயம் பார்க்கணும். இங்க தாங்க அப்பன் ஈசன் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே மக்களுக்கு தரிசனம் குடுக்குறாரு. அதுவும் 20 அடி ஆழ சுனையில இருந்து. இந்த ஈசன நம்ம நெனச்சாலாம் பார்க்கவே முடியாதுங்க. அந்த ஈசன் நெனச்சா மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிவலிங்கத்த தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 1800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த சிவலிங்கத்த நாரத முனிவரும், பல சித்தர்களும், பல முனிவர்களும் வழிபட்டு இருக்காங்க. மேலமலை அடிவாரத்துல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நீங்க மேல ஏறி போனீங்க அப்படின்னா ஒரு வேலை பார்க்கலாம். அதுக்கு ஆப்போசிட்லயே முருகனோட அண்ணன் விநாயகரை நீங்க பார்க்கலாம். அப்படியே போயிடாதீங்க. அதுக்கு பின்னாடி தான் நம்ம பார்க்க வந்த அதிசயமே இருக்கு. விநாயகருக்கு பின்புறமா தலைவிரி சிங்கம், அதாவது தலையருவி சிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுனை இருக்கு. அதுலதான் 20 அடி ஆழத்துல சிவன் அருள் பாலிக்கிறாரு. நம்ம சேனல்ல எத்தனையோ அதிசயத்தை பத்தி நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஆனா இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை நானே எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் நான் இருக்க இடத்துலயே கொஞ்சம் தூரத்திலேயே இந்த மாதிரி ஒரு அதிசயம் இருக்குங்கிறது எனக்கு இப்பதான் தெரிஞ்சுச்சு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வீடியோல ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரியே 20 அடி ஆழத்துல ஒரு சிவலிங்கம். அதுவும் வருஷத்துல ஒரு நாள் மட்டும் தான் அந்த சிவலிங்கத்தை நம்மளால பார்க்க முடியும். அதுவும் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து இங்க இருக்கிற தண்ணியை இறைச்சு அப்பதான் அந்த சிவலிங்கத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுவும் அந்த தண்ணீர் இறைச்சு ஒரு 2 நாள்லயே மழை வந்து மறுபடியும் அந்த மழை நீரால சிவலிங்கம் வந்து மூழ்கிருமா. சோ தானாகவே மூழ்கக்கூடிய அளவுக்கு இந்த சிவபெருமானுக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்கு. சோ அதுக்கான ப்ரூஃப் என்னங்கிறதானே கேக்குறீங்க. நீங்க பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு கல்வெட்டு. இந்த கல்வெட்டு, ஒரு கல்வெட்டு போதும். இந்த கோவில் பாத்தீங்க அப்படின்னா 1200 வருஷம் வந்து பழமையான கோவில்னு சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கிற சிவலிங்கம் வந்து 146 வருஷத்துக்கு முன்னாடிதான் இந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் இருக்கு அப்படிங்கிறதையே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு ஆதாரமா எதை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த கல்வெட்டு, இந்த கல்வெட்டை வச்சுதான் அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த இடத்துல வந்து ஒரு சிவலிங்கம் இருக்கு அப்படிங்கிறதையே. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல எங்க வந்து சிவலிங்கம் இருக்கு, நம்ம எந்த இடத்துல இருந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு இது இருக்கு. இங்க வாங்க, அப்படியே அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சூலாயுதம் இருக்கு. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், அழகான ஒரு சூலாயுதம் இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு கோடாரி மாதிரி ஒரு சிம்பிள் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நேரா கீழே தான் வந்து சிவலிங்கம் இருக்கு. இப்ப வந்து ஃபுல்லா வந்து தண்ணியால மூழ்கி இருக்காரு. சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் அவர் வந்து நம்மளால பார்க்க முடியும். எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்லாம் எனக்கு தெரியல. இப்ப நான் அந்த இடத்துல இருந்து சொல்லும்போது அந்த வைப என்னால வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஏதோ ஒரு நம்பிக்கையில நாங்க வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்தோம். பட் இந்த டைம் எங்களால பார்க்க முடியல. இந்த அளவுக்கு தண்ணி இருக்கு. சிவராத்திரி அன்னைக்கு வர்றோம். வந்து தண்ணீர் இறைக்கிறதுல நம்மளுமே சேர்ந்து தண்ணீர் இறைக்க முடியுதான்னு பார்த்து இறைச்சி சிவலிங்கத்தை பார்த்து நம்ம தரிசனம் பண்ணிட்டு போவோம். கண்டிப்பா எல்லாருமே இந்த ஒரு கோவிலுக்கு வாங்க. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, சில கோயில்களுக்கு கருவறையில போனாதான் அந்த ஃபீலை வந்து நம்மளால வந்து உணர முடியும். ஆனா இந்த இடத்துல நான் காலடி வச்சிருக்கேன். எனக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, சிவபெருமான் என்னை தாங்கிட்டு இருக்காரு. கீழ தான் சிவபெருமான் இருக்காரு. சிவபெருமான் தாங்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. இது வந்து நான் வீடியோக்காக சொல்லணும்லாம் இல்ல. நான் உண்மையாவே நான் ஃபீல் பண்ணி இந்த ஒரு விஷயத்த சொல்றேன். அதனால தான் வந்து இடையில வந்து இந்த மாதிரி ஒரு லைவா ஒரு வீடியோ. ஸோ கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வாங்க. நீங்க நெனச்சது நடக்கும். நானும் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன். அது நடந்துச்சா நடக்கலையான்னு சிவராத்திரி அன்னைக்கு வந்து சொல்றேன். இப்போ நம்மளால இந்த சிவலிங்கத்த பார்க்க முடியல அப்படின்னாலும், நம்ம வந்து இங்க இருந்து தரிசனம் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம போறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 படி வந்து அப்படியே செதுக்கியிருக்காங்க. பாறையிலே செதுக்கி வச்சிருக்காங்க. ஸோ இப்படியே நம்ம இறங்கி அங்கதான் நம்ம சிவபெருமான் இருக்காரு. நேர் எதிர்ல நம்ம கல்வெட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா? அதுக்கு நேரா தான் வந்து சிவலிங்கம் இருக்காரு. அதுவும் எப்படி பார்த்தீங்கன்னா, சிவலிங்கம் மட்டும் இருக்க மாட்டாரு. அந்த பாறை இருக்கு பார்த்தீங்களா? அந்த பாறைய கொடைஞ்சு உள்வாக்குல தான் வந்து சிவலிங்கத்த வந்து நான் ஒரு வீடியோல பார்த்தேன். நான் அதுல சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் சிவராத்திரிக்கு நம்ம கண்டிப்பா வந்து இங்க வீடியோ எடுத்து கண்டிப்பா போடுறோம். ஸோ மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த சிவலிங்கத்த வந்து நம்ம வழிபட்டுட்டு போலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய. அடுத்ததா நம்ம பார்க்க போறது இதை விட பிரம்மாண்டம்னே சொல்லலாம். அதை பார்க்கும்போது என் கண்ணே கலங்கிருச்சு. தமிழர்களோட கட்டிடக்கலையில தவிர்க்க முடியாத ஒரு கட்டிடம் அப்படின்னா நம்ம தஞ்சை பெரிய கோவில சொல்லலாம். அது கட்டுறதுக்கான மாதிரியே இங்கதான் கட்டி பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க மிகப்பெரிய ஒரு குடைவரை கோவிலும் இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே மலைத்தேனுமே இருக்கு. அதுக்கடுத்து இன்னும் நிறைய அதிசயங்கள் இருக்கு. அதை பத்தி தான் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.